இன்னொரு கூட்டம் வருவார்கள், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஸ்தோத்திரம். இதை வச்சுட்டாக்க நம்ம பலர் சொல்றது உபத்திரவ காலம் முடிந்த பிறகுதான் இயேசு வருவார். மிகுந்த உபத்திரம். இன்னைக்கு நம்ம நிற்கிறது உபத்திரம்னா இல்லை, கேட்டிங்களா? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் மிகுந்த உபத்திரம். அப்போஸ்தலர் காலத்து உபத்திரம் எல்லாம் இன்னைக்கு நடக்கணும்னு சொன்னால் பாதி பேரை சர்ச்சையில் காணாது. பாதி இல்லை, எனக்கு கணக்குப்படி 90% சர்ச்சையில் காணாது. நமக்கு இன்னைக்கு எது தெரியுமா பெரிய உபத்திரம்? சொல்லுங்க. பாஸ்டர் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வர்றாங்க, ஓஹோ பயங்கர உபத்திரம் இல்லையா? நம்ம இன்னைக்கு உபத்திர காலம்னு எந்த காலத்தை தெரியுமா நினைக்கிறது? 5 மணிக்கு பாஸ்டர் கூட்டம் முடிக்க வேண்டியது 5:15 வரைக்கும் போயிட்டுன்னு சொன்னால் அடுத்த 15 நிமிஷங்களாக நமக்கு உபத்திர காலம். இனி சிலருக்கு உபத்திர காலம்னு சொன்னால் சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு தொடங்கியாச்சு. என்னையிலேருந்து கல்யாணம் ஆன அன்னையிலேருந்து உபத்திர காலம் தொடங்கியாச்சு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலம் உபத்திரம். அது ஒன்றும் நல்ல உபத்திர காலம். நமக்கு உண்மையான உபத்திர காலம் என்னன்னா ஸ்தோத்திரம். இப்போ நமக்கல்ல உபத்திரம், இனிமேல் தான் வரப்போகிறது. அதற்கு முன்பாக ஒரு கிருபையின் காலத்திலேக்க நம்ம எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காலம் அனுக்கிரக காலம், இது ஆசீர்வாதமான காலம், இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். ஏன் தெரியுமா? 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் பசியோடு இப்படி இருந்து ஆராதிச்சா பசியோடு இருக்கிற மிருகங்களுக்கு ஆகாரமாக போடப்படுவார்கள். எத்தனை பேர் சர்ச்சைக்கு வருவீர்கள்? துப்பாக்கி முனையில் இயேசுவை தள்ளாதவர்கள் உண்டு. எத்தனை பேர் சர்ச்சைக்கு வருவீர்கள்?